SRGDS Matriculation News Channel. இன்றைய திருக்குறள் அதிகாரம் 71 குறிப்பறிதல். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். பொருள்: தன்னை அடுத்த பொருளின் நிறத்தை காட்டும் பளிங்கு போல் ஒருவன் மனதில் மிகுந்துள்ளதை அவனுடைய முகம் காட்டும். நன்றி. आज का शब्द धनवान रिच, कर्तव्य ड्यूटी, कम्प्लीट सीरियस, प्रयोग यूज, मजाक मेकिंग फन, मोत्रा पोस्चर. धन्यवाद. Of the day, code blind meaning a person who was technology but does not understand how it works. Example sentence: I use apps all day but I am totally code blind. Thank you. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் டி. லோகேஷ். 23/10/2025 இன்று சர்வதேச பனிச்சிறுத்தை தினமாக கொண்டாடப்படுகிறது. பனிச்சிறுத்தை என்பது மலைப்பகுதிகளில் வாழும் அரிய மற்றும் ஆபத்தான விலங்கு. இவை பெரும்பாலும் இந்தியா, நேபாளம், பூட்டான், சீனா, மங்கோலியா, பாகிஸ்தான் போன்ற ஹிமாலய நாடுகளில் காணப்படுகின்றன. இவ்விலங்குகள் வேட்டையாடப்படுவதும் வாழிடம் அழிவதும் காரணமாக அதன் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பெற்றோர்களின் கனிவான கவனத்திற்கு மழைக்காலங்களில் கடைபிடிக்க வேண்டியவை இதோ உங்களுக்காக. காய்ச்சி வடிகட்டிய குடிநீரை பருகவும். அதிகளவு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ளவும். சூடான உணவுகளை மட்டுமே உண்ணவும். சூப், ரசம், பால், டீ, காபி போன்ற சூடான திரவ உணவுகளை அருந்தவும். தேவையான மருந்து பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளவும். வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவும். வீட்டில் மின் விளக்குகளை கவனமுடன் கையாளவும். உடைந்த மின்சாதன பொருட்களை உடனே மாற்றவும். மின் கம்பிகள், மின் பகிர்வு பெட்டிகள் அருகே செல்ல வேண்டாம். மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்திருந்தால் அதன் அருகே செல்ல வேண்டாம். இடி மின்னல் ஏற்படும் போது மின்சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். வீட்டு சுவரில் தண்ணீர் கசிவு ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பச்சை மரங்களுக்கு அருகில் நிற்க வேண்டாம். குளிர்ச்சியான பொருட்களை உண்ண வேண்டாம். பழச்சாறுகளை தவிர்ப்பது நல்லது. நன்றி. லயன்ஸ் கிளப் சங்கத்தினர் ஆசிரியர்களை கௌரவித்தும் மாணவர்களுக்கு பரிசளித்தும் மகிழ்ந்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.